பிளாக் 4ல வந்து யூனிட் 7 டயக்னோஸ்டிக் மெத்தட். நம்ம வந்து எந்த ஒரு மென்டல் டிஸார்டருமே, அந்த டிஸார்டர் தான் அப்படின்னு பிரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா அத டயக்னோஸ் பண்ணணும். ஸோ ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. என்னென்ன மாரி அவங்க சிம்ப்டம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, எவ்வளோ நாளா இருக்குது, அந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, அவங்களோட சிம்ப்டம்ஸ் வந்து DSM-5 ஆர் ICD-11 அந்த சிஸ்டம்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற கிரைட்டீரியாக்கு மேட்ச் ஆகுதா அந்த சிம்ப்டம்ஸு. ஸோ இந்த சிம்ப்டம்ஸ் இந்த பர்ட்டிகுலர் டிஸார்டருக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். இப்ப வந்து நார்மலா நம்ம ஓரலா நம்ம ஒரு சிம்ப்டம் கேட்க வச்சு, இதுதான் டிஸார்டர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிட்டு, அதுக்கு ஃபர்ஸ்ட்டே ட்ரீட்மெண்ட் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்படுற சிம்ப்டம்ஸ் வந்து இந்த DSM-5 ஸ்டாண்டர்ட் ஆர் ICD-11 ஸ்டாண்டர்ட்ஸ்க்குரிய கிரைட்டீரியா மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த பர்ட்டிகுலர் சிம்ப்டம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த டயக்னோசிஸ் அந்த பெர்சன் வந்து இன் ஃபியூச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? ஹவ் டஸ் இட் அஃபெக்ட் தெம் அப்படின்றத பார்க்கணும். அண்ட் பேஸ்ட் ஆன் த டயக்னோசிஸ் எந்த ட்ரீட்மெண்ட் பிளான் போடலாம்? இந்த டிஸார்டரா? இல்ல 2, 3 டிஸார்டர் மல்டிபிளா அவங்க ஃபேஸ் பண்றாங்களா? ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு டிசைட் பண்ணணும். அண்ட் இஃப் அந்த ட்ரீட்மெண்ட் இந்த இந்த பர்ட்டிகுலர் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு குடுக்கும்போது, வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்றத பிரெடிக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ டயக்னோசிஸ் வந்து இந்த மாரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ வாட் ஆர் த இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் அபௌட் டயக்னோசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு டயக்னோசிஸ் பண்றாங்க அப்டின்னா, அ இட் டஸ் நாட் மீன் தட் பெர்சன் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் எப்ப நம்ம குடுக்கணும் அப்டின்னா, எவ்ளோ சீரியஸா இருக்கு அந்த சிம்ப்டம்ஸ். அவங்க அந்த பெர்சன் வந்து பேஷண்ட் வந்து எப்படி அவங்கள பாதிப்புக்குள்ளாயிருக்குது, அவங்க எவ்ளோ அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க, வெதர் த பெர்சன் இஸ் அட் சூசைடல் தாட்ஸ் எதுவும் அவங்களுக்கு இருக்குதா, அவங்களோட டெய்லி லைஃப் அந்த சிம்ப்டம்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். Sometimes a person may not meet all the criteria for a disorder, but still needs treatment because அவங்க வந்து டே டு டே லைஃப அஃபெக்ட் பண்ணுது. இஃப் தே ஆர் ஸ்ட்ரக்லிங் அப்டின்னா, நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து யோசிக்கலாம். சிம்ப்டம்ஸ், சிண்ட்ரோம்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ். அப்டின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சிம்ப்டம்ஸ் வந்து ன்றது வந்து அந்த ஹவ் வாட் ஆர் த திங்ஸ் தட் பேஷண்ட் ஃபேஸஸ் பிகாஸ் ஆஃப் த டிஸார்டர். அது எப்படி வெளிப்படுது? பிசிக்கல் சிம்ப்டம்ஸ் ஆர் எமோஷனலா எப்படி அது வெளியில தெரியுதுன்றது தான் சிம்ப்டம்ஸ் சொல்றோம். அந்த வென் சம் சிம்ப்டம்ஸ் காமன்லி அப்பியர் டுகெதர் அத ஒரு சிண்ட்ரோம் சொல்றோம். when these symptoms follow a predictable pattern over time இப்ப இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 நாள் கழிச்சு இப்படி ஆகும் அப்படின்ற மாரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, we say it as a specific disorder. ஸோ கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள் DSM-5 எடுத்துட்டோம் அப்படின்னா, இட் கிவ்ஸ் அவுட் அ ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ். அதுக்குரிய ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எக்ஸாக்ட் கிரைட்டீரியா. இந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இப்படி ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ நாள்ல இருந்துச்சுன்னா இத ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்ற மாரி ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷனோட இருக்கும். அண்ட் இட் வில் ஆல்சோ டெல் த எக்ஸாக்ட் கிரைட்டீரியா விச் ஹெல்ப்ஸ் த ப்ரொஃபஷனல்ஸ் டயக்னோஸ் அக்யூரேட்லி. மெயினா இந்த கிளாசிஃபிகேஷனால என்ன நம்மளுக்கு தெரியுது அப்டின்னா, ஒரு டிஸார்டரும் டிஸ்டிங்க்ட். அதோட சிம்ப்டம்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட், செப்பரேட் கேட்டகரீஸ் அப்டின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு குடுக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டிஸ்டிங்க்ட் டிஸார்டர் கேட்டகரீஸ் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, ஸ்கிசோஃப்ரெனியா ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ். அதோட சிம்ப்டம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டெலூஷன், ஹாலுசினேஷன், டிஸார்கனைஸ்ட் ஸ்பீச், கேட்டடோனியா, நெகட்டிவ் சிம்ப்டம், லேக் ஆஃப் எமோஷன் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே கிளியர்லி இண்டிகேட்ஸ் இது வந்து ஸ்கிசோஃப்ரெனியாவோட சிம்ப்டம்ஸ். ஸ்கிசோஃப்ரெனியா ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் அப்டின்னு கன்க்ளூஷன் வர முடியுது. இந்த மாரி தான் சிம்ப்டம்ஸ் அப்டின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் ஈஸி டூ டயக்னோஸ். நியூரோ காக்னிட்டிவ் டிஸார்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கும்? லாஸ் ஆஃப் காக்னிட்டிவ் எபிலிட்டீஸ், மெமரி, திங்கிங், டெசிஷன் மேக்கிங்லலாம் அஃபெக்ட் ஆகுது. தி டிக்ளைன் ஹேப்பன்ஸ் லேட்டர் இன் லைஃப். நாட் ஒன்லி டியூரிங் சைல்ட்ஹுட் அது வந்து அத கன்டின்யூ ஆகி அடல்ட்ஹுட்லயே இது அஃபெக்ட் ஆகுது அப்டின்னா. ஆ அது வந்து இட் இஸ் நாட் பிரசன்ட் ஃப்ரம் பர்த். நியூரோ காக்னிட்டிவ்ன்றனால ஃப்ரம் பர்த்ல இருந்தே இருக்காது. அ இட் இட் கேம் ஆஃப்டர் சம் டைம். அவங்க வந்து எதுலயாவது ட்ராமானால அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனாலோ, இல்ல வேற விஷயங்களால அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனாலோ, இல்ல பிரெயின்ல இன்ஜுரீஸ் ஆர் இன்டர்னலி ஏதாவது பாதிப்புனால வந்துச்சு அப்டின்னா, அது வந்து நியூரோ காக்னிட்டிவ் டிஸார்டர் கீழ வரும். இட் இஸ் நாட் பிரசன்ட் ஃப்ரம் பர்த், பட் இட் இஸ் அக்வயர்ட். நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ன்றது வந்து இட் பிகின்ஸ் ஏர்லி இன் சைல்ட்ஹுட். பர்த்ல இருந்தே இருக்குது. இட் இன்வால்வ்ஸ் டெவலப்மென்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் சோசியல், அகாடமிக் ஆர் வொர்க் ஃபங்ஷனிங். எக்ஸாம்பிள் வந்து ஆட்டிசம், ADHD இதெல்லாம் வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா, இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இட் ஹேஸ் டு பி டயக்னோஸ்ட் செப்பரேட்லி. ஸோ வை கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா, இட் அலோவ்ஸ் த ப்ரொஃபஷனல்ஸ் டு கிளியர்லி ஐடென்டிஃபை வாட் டிஸார்டர் த பெர்சன் ஹேஸ் அண்ட் தே கேன் ஈஸிலி கம்பேர் த சிம்ப்டம்ஸ் அக்ராஸ் பேஷண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி ரிசர்ச் நடத்தி இந்த மாரி பேஷண்ட்ஸ் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்போது, இட் ஹெல்ப்ஸ் ப்ரொஃபஷனல் டு கம்பேர் த கரண்ட் சிம்ப்டம்ஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ் அக்ராஸ் பேஷண்ட்ஸ், அதர் பேஷண்ட்ஸ்.
அண்ட் கலெக்ட் நேஷனல் ஆர் இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் ஹவு காமன் டிசார்டர்ஸ் ஆர் அதுக்காக வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃபார் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கேன் பி கவர்டு. ஸோ அதனால தான் வந்து கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம்னா இந்த டிஎஸ்எம் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். டிஎஸ்எம்ன்றது என்னது? டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ். DSMன்றது ஒரு புக். இட் இஸ் யூஸ்ட் பை மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் டு டயக்னோஸ் மென்டல் டிசார்டர்ஸ். லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா DSM-5. அது வந்து 2013ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த DSM பார்த்தோம்னா 1844ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அமெரிக்கன் சைக்கியாட்ரிக்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு ஏர்லி வெர்ஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இட் ஹேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் இன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ். அதோட பர்பஸ் என்னவா இருந்துச்சு? ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு, இந்த மாதிரி பேஷண்ட் டைப்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லேட்டரா 1952ல வந்து ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் DSM வாஸ் பப்ளிஷ்டு. இதுல வந்து டிஸார்டர்ஸ் பத்திலாம் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஓவர் டைம் இட் பிகேம் எ சிஸ்டம். சைக்கியாட்ரிஸ்ட் மட்டும் இல்லாம சைக்காலஜிஸ்ட்டும் அந்த DSM யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் அண்ட் அதர் மென்டல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அதை ரெஃபர் பண்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் DSM-5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1999ல வந்து ரிவிஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. 1952ல ஃபர்ஸ்ட் DSM பப்ளிஷ் பண்ணாங்க. 1999ல வந்து ரிவிஷன் ஒர்க் பிகின்ஸ். APA அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் வந்து இட் பிகான் ரிவியூங் DSM-4 TR. TRன்றது வந்து டெக்ஸ்ட் ரிவிஷன். ஸோ தே ஒர்க்ட் வித் மேஜர் ஆர்கனைசேஷன்ஸ் WHO, வேர்ல்டு சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் எல்லாத்துக்கூடயும் டுகெதரா ஒர்க் பண்ணி அந்த ரிவிஷன் ஒர்க்கை வந்து கேரி அவுட் பண்ணாங்க. ஸோ 2002ல வந்து ரிசர்ச் அஜெண்டா பப்ளிஷ்டு. எ புக் கால்ட் ரிசர்ச் அஜெண்டா ஃபார் DSM-5 வாஸ் பப்ளிஷ்டு. ஸோ இதுல என்ன அப்படின்னா திஸ் அவுட்லைன் வாட் நீடட் டு பி ஸ்டடிட் ஃபார் த நெக்ஸ்ட் DSM வெர்ஷன் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணாங்க. 2003 to 2008ல இருந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நிறைய நடந்துச்சு. ஸோ மேஜர் மென்டல் ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்ட் வைட் ஹெல்ட் 13 ரிசர்ச் பிளானிங் மீட்டிங்ஸ். ஸோ எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதில் கலந்துக்கிட்டு தே ரிவியூடு த ரிசர்ச்சஸ் ஹேப்பன்ட் ஆன் மென்டல் டிசார்டர்ஸ். இது இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்னால இட் ஹெல்ப் தெம் டு ப்ரிப்பேர் போத் DSM-5 அண்ட் ICD-11. நெக்ஸ்ட் 2006 to 2008ல இருந்து டீம்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. DSM-5 டாஸ்க் ஃபோர்ஸ் சேர் அண்ட் வைஸ் சேர் வேர் சோசன் இன் 2006. டாஸ்க் ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் வேர் அப்ரூவ்ட் இன் 2007. ஒர்க் குரூப் மெம்பர்ஸ் வேர் சோசன் இன் 2008. டீம்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க ஃபார் ப்ராப்பர் ரிவ்யூ. அதுக்குரிய ஒர்க் கேரி அவுட் பண்றதுக்கு டீம்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஹவு DSM-5 வாஸ் கிரியேட்டட் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் தே ஸ்பெண்ட் இயர்ஸ் டு ரிவ்யூ த சயின்டிஃபிக் லிட்ரேச்சர். ஸோ ஒரு ரிசர்ச்க்கும் நிறைய டேட்டாஸ் இருக்கும், அது எல்லாமே ரிவ்யூ பண்ணாங்க. They compared with the previous research reports எல்லாம் கம்பேர் பண்ணாங்க. They analyzed the research data, published scientific articles. அப்புறம் they created a draft diagnostic criteria. So அந்த 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 மாதிரி draft create பண்ணி they posted it online for public feedback. And ஒரு புது ஐடியா எடுத்துட்டு வராங்க அப்படின்னா they presented at conferences. அப்புறம் நிறைய ட்ரையல்ஸ் மேக் பண்ணாங்க. டெஸ்டிங் த கிரைட்டீரியா இந்த பர்டிகுலர் டிஸார்டருக்கு இப்படிதான் சிம்டம்ஸ்னு ஒன்று கெஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ட்ரைட் அவுட் மெனி ட்ரையல்ஸ் ஆன் பேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஸார்டர்னு சொல்லி டயக்னோஸ் பண்ண பேஷன்ஸ் கிட்ட இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதா, ஸோ வெதர் இட் இஸ் சேம் அக்ராஸ் ஆல் த பேஷன்ஸ் ஹேவிங் த சேம் டிசீஸ், அது எல்லாமே ட்ரையல்ஸ் பார்த்தாங்க. அண்ட் revising the criteria again and again. So based on the researches done, based on the observation, revising also happened. So it was a long and detailed process involving many experts. So what are the goals and results of DSM-5 பார்த்தோம்னா DSM-5 வந்து it became a common language. It gives mental health professionals a shared way to describe and diagnose disorders. ஸோ எல்லாருக்குமே ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு இந்த டிசார்டருக்கு இப்படிதான். ஸோ எவ்ரி ஒன் அப்ரூவ்ட் இட் அண்ட் அது வந்து இட் ஹெல்ப் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இன் டயக்னாசிங். நெக்ஸ்ட் கிரைட்டீரியா பேஸ்ட் ஆன் கரண்ட் ரிசர்ச். ஸோ ஆல் டிசார்டர்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் ரூல்ஸ் வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சப்போர்ட் பண்ணுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகி அந்த கிரைட்டீரியா எல்லாமே கரண்ட் ரிசர்ச் சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. வந்து APA வந்து இட் ஆல்சோ அக்னாலேஜஸ் த நியூ ரிசர்ச்சஸ். ஸோ அதோட அதை ஸ்டாப் பண்ணிடாம நெக்ஸ்ட் ரிசர்ச்ல ஒரு அப்டேட் கிடைக்குது அப்படின்னா அதையும் வந்து DSM-5ல அப்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரி APA வந்து இட் அப்ரூவ்டு பீப்புள் டு கண்டினியூ த ரிசர்ச். செக்ஷன் 3ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கு DSM-5ல அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் ஸ்டடி. Some disorders when they designed the DSM-5, when they published the DSM-5, disorders வந்து didn't have enough சில disorders மட்டும்தான் didn't have enough scientific evidence. So அதை ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி அந்த DSM-5ல ஆட் பண்ண முடியல. So instead of removing them, section 3 கரையில அதை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து it has to be researched again and again. ஃபர்தர் ஸ்டடிக்கு இந்த மாதிரி டிசார்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும் அப்படின்றத லிஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அண்டர் செக்ஷன் 3. கண்டிஷன்ஸ் ஃபார் ஃபர்தர் ஸ்டடி அப்படின்ற மாதிரி டைட்டில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் என்கரேஜஸ் ரிசர்ச்சர்ஸ் டு ஸ்டடி தீஸ் கண்டிஷன்ஸ் மோர் இன் த ஃபியூச்சர்.
நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் அ டயக்னோசிஸ். DSM-5 வந்து it outlines several important components that mental health professionals must consider while diagnosing a mental disorder. ஒரு கிரைட்டீரியா நெறைய செட் பண்ணுச்சு DSM-5. அது வந்து இட் ஹெல்ப்ஸ் அந்த டயக்னோசிஸ் அவங்க பண்ணது வந்து இட் இஸ் அக்யூரேட், கன்சிஸ்டன்ட்டா இருக்குதா? அண்ட் பேஸ்ட் ஆன் அப்சர்வபிள் கிரைட்டீரியா அசம்ப்ஷன்ஸ் இல்லாம அக்யூரேட்டா இருக்குதா? அப்படின்ற மாரி டயக்னோஸ் பண்றதுக்கு இந்த DSM-5 லிஸ்டட் பண்ண இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ டயக்னோசிஸ்ன்னு பார்த்தோம்னா, டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா அண்ட் டிஸ்கிரிப்டர்ஸ். ஸோ டயக்னோசிஸ் வந்து நம்ம பண்றப்போ, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கைட்லைன்ஸ். டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா அத வச்சு கம்பேர் பண்ணி தான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் கிரைட்டீரியா டிஸ்கிரைப் த சிம்ப்டம்ஸ், டியூரேஷன், சிவியாரிட்டி. அம் ஸோ அது ஒரு மென்டல் டிஸார்டர் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு இட் ஹேட் ஆல் த கிரைட்டீரியாஸ் விச் ஆக்சுவல் டிஸ்கிரைப் த சிம்ப்டம்ஸ், டியூரேஷன் அண்ட் சிவியாரிட்டி. ஸோ இஃப் அ பெர்சன் மீட்ஸ் ஆல் த ரெக்வயர்ட் கிரைட்டீரியா, அந்த கிளினிஷியன் வந்து தே கேன் ஸ்பெசிஃபை சிவியாரிட்டி என்ன, அந்த பர்ட்டிகுலர் டிஸார்டருக்கு அவங்க ஃபேஸ் பண்ண மைல்டு, மாடரேட், சிவியர், எக்ஸ்ட்ரீமா. ஸோ பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் அண்ட் கோர்ஸ் அத மென்ஷன் பண்றாங்க. ஹவ் த டிஸார்டர் ப்ராக்ரஸஸ், ஃபுல் ரெமிஷனா, பார்ஷியல் ரெமிஷனா, ரெக்கரண்டா அப்படின்ட்டு. அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்றாங்க. Any extra details that the person undergo which help them clarify the diagnosis. If full criteria are not met and the DSM-5 குடுத்திருக்கிற criteria if that are not fully met அப்படின்னா clinicians can still diagnose using other specified அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. When the professional knows the exact reason criteria aren't fully met அப்படின்னா அது அதர் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு கெஸ்ஸா இருக்கும். பட் ஒரு வேலிட் கிரைட்டீரியா, வேலிட் ரீசனா இருக்கும். அதை இக்னோர் பண்ண முடியாதபடி. ஸோ அதனால வந்து அதர் ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அன்ஸ்பெசிஃபைட் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இந்த டயக்னோசிஸ்ல நம்ம எழுத முடியாது. த ப்ரொஃபஷனல் சூசஸ் நாட் டு ஸ்பெசிஃபை த ரீசன் ஆர் லேக்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னா அது அன்ஸ்பெசிஃபைட்னு மென்ஷன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பர்சன் ஷோயிங் சம் சிம்டம்ஸ் ஆஃப் மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர் பட் நாட் த ஃபுல் லிஸ்ட். அப்ப என்னன்னு மென்ஷன் பண்றாங்க டயக்னோசிஸ் ரிப்போர்ட்ல? அதர் ஸ்பெசிஃபைட் டிப்ரெசிவ் டிஸார்டர். சில சிம்டம்ஸ் வந்து அவங்க வந்து மேட்ச் ஆயிடுக்குது. பட் எல்லாமே மேட்ச் ஆகாததுனால அந்த டயக்னோசிஸ் ரிப்போர்ட்ல அதர் ஸ்பெசிஃபைட் டிப்ரெசிவ் டிஸார்டர்ன்னு வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் அது மென்ஷன் பண்றாங்க. த ஃபைனல் டயக்னோசிஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த கிளினிக்கல் இன்டர்வியூ, DSM-5 டிஸ்கிரிப்ஷன்ஸ், கிரைட்டீரியா, கிளினிஷியன்ஸோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்து தான் டயக்னோசிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன எலமெண்ட்னு பார்த்தோம்னா சப்டைப்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபையர்ஸ். சப்டைப்ஸ்ன்றது என்னன்னா, இப்ப வந்து 2, 3 சிம்ப்டம் வைக்கிறாங்க. ஒரு டிஸார்டர் இருக்கு கீழ. அது அப்ப வந்து தனித்தனி கேட்டகரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ 2க்குமே வேற ட்ரீட்மெண்ட் பிளானா இருக்குது அப்டின்னா, அது 2 டிஃபரெண்ட் டைப்ஸா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அம் தோ இட் கம்ஸ் அண்டர் த சேம் டிஸார்டர். அது 2 சிம்ப்டம் வந்து டிஃபரெண்ட் சிம்ப்டமா இருக்கும்போது, அது 2 விதமா ட்ரீட்மெண்ட் பிளான் பண்றப்போ, அது ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸார்டரா இருக்கணும். அத வந்து ஏதாவது ஒரு சப்டைப்ப தான் சூஸ் பண்ணணும். 2மே சூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சப்டைப்போட இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அரோசல் டிஸார்டர் வந்து 2 டைப் இருக்கு அதிலயே. ஸ்லீப் வாக்கிங் டைப், ஸ்லீப் டெரர் டைப். ஸோ அதனால வந்து ஒரு சப்டைப்ப தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அது வந்து அதுக்குரிய சிம்ப்டம்ஸா இருக்கா அப்படின்னு ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபையர்ன்றது வந்து எனி அடிஷனல் டீடைல் அபௌட் த டிஸார்டர். So which describes the severity, course, pattern or specific characteristics. எக்ஸாம்பிள் வந்து பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர் எடுத்துக்கிட்டோம்னா, சிவியாரிட்டி ஸ்பெசிஃபையர் அண்ட் ரெமிஷன் ஸ்பெசிஃபையர்லாம் எக்ஸ்ட்ரா டீடைலா ஆட் பண்ணிக்கலாம். சொமாட்டிக் சிம்ப்டம் டிஸார்டர் எடுத்துக்கலாம்னா, வித் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் என்ன ஸ்பெசிஃபையர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ப்ரிடாமினன்ட் பெயின், சிவியாரிட்டி லெவல் அண்ட் பெர்சிஸ்டன்ட்டா இருக்கா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, சப்டைப்ன்றது ஒரு கேட்டகரி அண்டர் த மெயின் டிஸார்டர். ஸ்பெசிஃபைஸ்ன்றது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் ஆடட். மல்டிபிள் கேன் பி யூஸ்ட். பிரின்சிபல் டயக்னோசிஸ்ன்றது என்னன்னா, when the person has more than one mental disorderன்னா, அந்த பிரின்சிபல் டயக்னோசிஸ் வில் பி யூஸ்ட். அந்த பெர்சன வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கறதா, இல்ல அட்மிட் பண்றதா அப்படின்ற அந்த ரீசன கண்டுபிடிக்கிறது தான் வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்பேஷன்ட் செட்டிங்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த பேஷண்ட்ட அட்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்குரிய ப்ராப்பர் ரீசன கண்டுபிடிக்கிறது. அவுட் பேஷண்ட் செட்டிங்கா இருக்குன்னா, the ரீசன் ஃபார் டேக்கிங் த ட்ரீட்மெண்ட். ஸோ அது என்ன அப்படின்றத கரெக்ட்டா டயக்னோஸ் பண்றது தான் அந்த பிரின்சிபல் டயக்னோசிஸோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இஃப் a client has both depression and alcohol use disorder but came for treatment due to severe depression அப்படின்னா, பிரின்சிபல் டயக்னோசிஸ் என்னவா இருக்கும்? இட்ஸ் மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரா தான் பிரின்சிபல் டயக்னோசிஸா இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் வேணும்னு வந்திருக்கிறது வந்து டிப்ரஷனுக்காக தான். ஸோ த ரீசன் ஃபார் சீக்கிங் ட்ரீட்மெண்ட் அது என்ன நீங்க பார்க்கும்போது பிரின்சிபல் டயக்னோசிஸ் என்னவா இருக்குன்னா, மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டரா இருக்குது. அடுத்து ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ்ன்றது வென் இட் இஸ் யூஸ்ட் அப்படின்னா, when there is a strong suspicion that all criteria will eventually be met but insufficient information is available at the moment அப்படின்னா,
அப்போ வந்து ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ வந்து யூஸ் பண்றாங்க. திஸ் இஸ் எசென்ஷியலி டெம்பரரி டயக்னோசிஸ். அன்டில் மோர் டேட்டா இஸ் கேதர்ட் இதுவா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு டெம்பரரி டயக்னோசிஸ் தான் வந்து ப்ரொவிஷனல் டயக்னோசிஸோட யூசேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கிளினிஷியன் சஸ்பெக்ட்ஸ் ஸ்கிசோஃப்ரெனியா பட் நீட்ஸ் மோர் டைம் டு அப்சர்வ் சிம்ப்டம்ஸ். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எ சைல்ட் ஷோஸ் சைன்ஸ் ஆஃப் ஏடிஹெச்டி பட் ஃபர்தர் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல் ஆர் நீடட். ஸோ அப்ப டயக்னோசிஸ்ல எப்படி ரிப்போர்ட்ல எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா சின்ஸ் தே நீட் மோர் டைம் டு அப்சர்வ் த சிம்ப்டம்ஸ் அந்த ரிப்போர்ட்ல வந்து ஸ்கிசோஃப்ரெனியா ப்ரொவிஷனல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆர் ஏடிஹெச்டி ப்ரொவிஷனல் அந்த மாரி மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ICD-10 இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ். இட் இஸ் அ குளோபல் ஸ்டாண்டர்ட் யூஸ்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் டிசீசஸ் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ். இதை யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா, எப்படி DSM-5 வந்து அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் பப்ளிஷ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த ICD வந்து இட் வாஸ் கிரியேட்டட் பை WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அண்ட் இட் இஸ் யூஸ் நவ் இன் கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் பப்ளிக் ஹெல்த் செட்டிங்ஸ் வேர்ல்ட் வைடா. ஸோ இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன பார்த்தோம்னா, ஏர்லி டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஐசிடி வந்து 1893ல பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் வந்து அடாப்டட் த இன்டர்நேஷனல் லிஸ்ட் ஆஃப் காசஸ் ஆஃப் டெத். அப்ப ரிலீஸ் பண்ணது வந்து ஐசிடி ஓட ஃபர்ஸ்ட் வெர்ஷன். அது மெயினா வந்து டெத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா வந்து ஏர்லி வெர்ஷன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணது டெத் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். வாட் இஸ் த லிஸ்ட் காசஸ் ஆஃப் டெத் அந்தோட லிஸ்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஐசிடில இருந்து பப்ளிஷ் பண்ணினாங்க. ட்ரான்ஸ்ஃபர் டு WHO 1948ல வந்து WHO became responsible for further developing and publishing the ICD. So சிக்ஸ்த் எடிஷன்ல ஐசிடி சிக்ஸ் வந்து இட் வாஸ் பப்ளிஷ் இன் த சேம் இயர் 1948லே. ஸோ ஐசிடி சிக்ஸ்ன்றது வந்து அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா மென்டல் டிசார்டர்ஸை இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ ஒரு பிசிக்கல் டிசீஸை தாண்டி ஒரு மென்டல் டிசார்டரையும் அப்பதான் வந்து ஐசிடி சிக்ஸ்ல தான் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ICD-10 ரிலீஸ்ல வந்து இட் வாஸ் அஃபிஷியலி என்டோஸ்ட் இன் May 1990 பை த 43rd வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐசிடி வந்து இட் பிகேம் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இன்டர்நேஷனல் டயக்னோஸ்டிக் சிஸ்டம் ஆயிடுச்சு. நிறைய கண்ட்ரீஸ் அண்ட் ஹெல்த் சிஸ்டம்ஸ் வந்து தே ஸ்டார்டட் யூசிங் திஸ் ICD-10. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஐசிடி அப்படின்னா, இது ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டா இருக்குது விச் கிளாசிஃபைஸ் டிசீசஸ் அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, இட் ஐடென்டிஃபைஸ் குளோபல் ஹெல்த் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன் ஆஃப் இல்னஸ், மார்டாலிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் திஸ் ஐசிடி ப்ரொவைட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் ரிப்போர்ட்டிங் டிசீசஸ். ஸோ ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் டயக்னோஸ் பண்ணும்போது, அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு அதை ஃபாலோ பண்ணுன்றக்காக ஒரு ஸ்டாண்டர்டை ப்ரொவைட் பண்ணுச்சு. அண்ட் இட் சப்போர்ட்ஸ் கிளினிக்கல் அண்ட் ரிசர்ச் டாஸ்க் விச் இஸ் யூஸ் ஃபார் டயக்னோசிஸ், ரிசர்ச், கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங். ஸோ ஐசிடியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஹைராரிக்கல். எல்லா டிசீசஸ், டிஸார்டர்ஸ், இன்ஜுரிஸ் அண்ட் ரிலேட்டட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆர் லிஸ்டட் இன் ஆர்கனைஸ்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஃபேஷன். ஸோ அதனால இட் இஸ் ஈஸி டு ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ். ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம ரிட்ரீவ் பண்ணாலும் ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் இன் சச் அ வே தட் இட் வாஸ் ஈஸி டு ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ். ஸோ ஒரு கம்பேரிசன் டேட்டாவும் அதுல இருந்துச்சு பிட்வீன் ஹாஸ்பிட்டல்ஸ், ரீஜன்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ். டேட்டா கம்பேரிசன் ஓவர் டைம் வித் இன் த சேம் லொகேஷன், அது எல்லாமே இந்த ஐசிடி ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. அண்ட் மென்டல் அண்ட் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் வந்து சாப்டர் 5ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன் ICD-10. ஆர்கானிக் மென்டல் டிஸார்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு விச் இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் டிசீஸ் ஆர் பிரெயின் இன்ஜுரி. மென்டல் டிஸார்டர்ஸ் விச் ஆர் காஸ் பை பிசிக்கல் டிசீஸ் ஆர் பிரெயின் இன்ஜுரி அதோட லிஸ்ட்டை வந்து சாப்டர் 5ல இந்த ஆர்கானிக் மென்டல் டிஸார்டர்ஸ்ன்ற கேட்டகரி கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து மென்டல் அண்ட் பிஹேவியரல் டிஸார்டர்ஸ் டியூ டு சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் யூஸ்ல ஆல்கஹால், ட்ரக் அண்ட் மெடிகேஷன்ஸ்னால ஏற்படுற மென்டல் டிஸார்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது சீசோஃப்ரெனியா, சீசோடைப்பல் அண்ட் டெலூஷனல் டிஸார்டர்ஸ் இருந்துச்சு. டிஸார்டர்ஸ் கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க which cover depression, bipolar disorder அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நியூராட்டிக், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அண்ட் சொமட்டோஃபார்ம் டிஸார்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்துச்சு which has anxiety disorders, PTSD, somatic symptom disorder அதெல்லாம் இருந்துச்சு. பிஹேவியரல் சிண்ட்ரோம்ஸ் அசோசியேட்டட் வித் physiological disturbances and physical factorsல வந்து ஈட்டிங் டிஸார்டர், ஸ்லீப் டிஸார்டர், செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அதெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து டிஸார்டர்ஸ் ஆஃப் அடல்ட் பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸை கவர் பண்ணாங்க. இந்த மென்டல் ரிட்டார்டேஷன்ல வந்து now it is termed as intellectual disability. ஸோ அதுல இருக்கிற சிம்டம்ஸ் அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாமே அதுக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் டிஸார்டர்ஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ், லேர்னிங் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. பிஹேவியரல் அண்ட் எமோஷனல் டிஸார்டர்ஸ் வித் ஆன்செட் இன் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ், ADHD, கான்டாக்ட் டிஸார்டர்லாம் இது கீழே வந்துச்சு. அடுத்து அன்ஸ்பெசிஃபைட் மென்டல் டிஸார்டர்ல வந்து மேல இருக்கிற கேட்டகரிஸ்ல லிஸ்ட் அவுட் ஆகாத டிஸார்டர்ஸ்லாம் இந்த கேட்டகரி கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் வாட் இஸ் த ஹார்மனைசேஷன் ஆஃப் DSM-5 அண்ட் ICD-11 பார்த்தோம்னா, லிஸ்ட் பண்ணியிருக்கிற நம்பரிங் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க, கிரைட்டீரியாஸ் எல்லாமே வந்து DSM-5 அண்ட் ICD-10ல வந்து டிஃபர் ஆச்சு. ஸோ இட் நீட்ஸ் டு பி ஹார்மனைஸ்டு. எதுக்காக அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த கன்சிஸ்டன்சி பிட்வீன் த 2 சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு அக்யூரேட் குளோபல் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கும் அப்பதான். அண்ட் இட் வில் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் த கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் கிராஸ் கல்ச்சரல் ஸ்டடீஸ். அண்ட் டு ரிசால்வ் த இன்கன்சிஸ்டன்சிஸ் பிட்வீன் திஸ் DSM-4 அண்ட் ICD-10, ஒரு ஹார்மனைசேஷன் தேவைப்பட்டுச்சு பிட்வீன் DSM-5 அண்ட் ICD-11. DSM-5 வாஸ் பப்ளிஷ்ட் earlier 2013ல. ICD-11 அதுக்கப்புறமா தான் டெவலப் பண்ணாங்க வித் இன்புட்ஸ் ஃப்ரம் APA, WHO அண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ த கோல் என்ன அப்ப இருந்துச்சு அப்படின்னா, ஒரு யூனிஃபைடு குளோபலி ஸ்டாண்டர்டைஸ் டயக்னோஸ் சிஸ்டம் வேணுன்ற ஒரு எய்ம்ல வந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தாங்க ICD-11 டிசைன் பண்றப்போ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ன்றது என்னன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். டாக்டர் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் காஸ் ஆஃப் அ பர்சன் சிம்டம்ஸ். டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் தெரியுது அண்ட் தே ஆல் லுக் சிமிலர் அப்படின்றப்போ, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் டாக்டர்ஸ் ஃபாலோ பண்றதா வந்து டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். இட் இஸ் a process of making a list of all possible conditions. என்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ் தெரியறதுக்கு என்னென்ன பாசிபிள் காசஸ் ரீசனா இருக்கும் அப்படின்ற எல்லா காரணங்களையும் லிஸ்ட் அவுட் பண்றது தான் வந்து அந்த ப்ராசஸ் பேர் தான் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஸோ அது எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாங்க? இட் ஹெல்ப்ஸ் த ப்ரொஃபஷனல் டு ரூல் அவுட் சர்டன் ரீசன்ஸ். ஸோ இது வந்து இப்போ பிரெயின் இன்ஜுரினாலயா அப்படின்னு கெஸ் பண்றதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா, ஓ இந்த சிம்டம் வந்து பிரெயின் இன்ஜுரினால கிடையாது அப்படின்னு அந்த ரீசனை ரூல் அவுட் பண்ணிட்டு மித்த ரீசன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்றது தான் வந்து இதோட மெயின் ஏமா இருந்துச்சு. அதனாலதான் அந்த பாசிபிள் கண்டிஷன்ஸ், இந்த காசஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்றது டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. So the professional rule out each condition one by one using history, physical examination, test and clinical judgment. For example, வந்து ஒரு person may show symptoms that look like bipolar disorder and borderline personality disorder மாதிரியும் தெரியுது. ஸோ ஒரு இது கன்ஃபார்ம் ஆற வரைக்கும் 2மே அவங்க வந்து யோசிக்கிறாங்க. எதனாலும் இருக்கலாம். அப்படி ஸ்டில் தே கன்ஃபார்ம் 2மே வச்சுட்டு அந்த சிம்டம்ஸ் கரெக்ட்டா டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டிஸார்டர வந்து ரூல் அவுட் பண்ணிடுறாங்க. கோமார்பிடிட்டின்றது என்னன்னா, இஃப் அ பெர்சன் ஹாஸ் மோர் தென் ஒன் டிஸார்டர் அட் த சேம் டைம் அத கோமார்பிடிட்டின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து டிப்ரஷன் வித் ஆங்ஸைட்டி. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிஸார்டர் பிளஸ் அதர் சைக்கியாட்ரிக் டிஸார்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 டிஸார்டர் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா கோமார்பிடிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் வந்து டயக்னோசிஸ் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட், காம்ப்ளிகேட் ஆயிடுது. பிகாஸ் சிம்டம்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. why is differential diagnosis important அப்படின்னா, so many disorders since they share the similar symptom, misdiagnose அவாய்ட் பண்றதுக்காக இந்த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ஸோ எல்லா பாசிபிள் கேசஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ரூல் அவுட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தப்பா டயக்னோஸ் பண்ணக்கூடாதுன்ற போது இந்த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் மெத்தட ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ கோல் இஸ் டு நேரோ டவுன் த கரெக்ட் டயக்னோசிஸ், கைட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ரூல் அவுட் டேஞ்சரஸ் ஆர் லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ், என்ஷூர் மோஸ்ட் அக்யூரேட் அண்ட் சேஃப் டெசிஷன் இஸ் மேட். அதுக்காக இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ்ன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டேக் மெடிக்கல் ஹிஸ்டரி. ஸோ டாக்டர் வந்து தே ஆஸ்க் டீடைல் கொஸ்டின்ஸ் லைக் வாட் ஆர் த சிம்டம்ஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு லாங் தே ஹேவ் லாஸ்டட், இஸ் தேர் அ ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் இல்னஸ், எங்கேயாவது டிராவல் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க டு டேக் த மெடிக்கல் ஹிஸ்டரி. ஸோ ஹானஸ்ட் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த பாசிபிள் காசஸ். அடுத்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டெப் மூலமா என்ன பண்றாங்க? டாக்டர் செக் த பாடி ஃபார் சைன்ஸ் ஆஃப் இல்னஸ், ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், லிசனிங் டு லங்ஸ், எக்ஸாமினிங் த பெயின்ஃபுல் ஆர் அஃபெக்டட் ஏரியா. ஸோ இது ஏதாவது ஃபிசிக்கல் காசஸ் இருக்குதா? இந்த சிம்டம்க்கு காசு வந்து பிசிக்கலி அவங்களுக்கு ஏற்படுற சேஞ்சஸ்னாலயா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ரூல் அவுட் பண்றதுக்காக பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்ன்றது வந்து சில டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. பிளட் ஆர் யூரின் டெஸ்ட், எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், எண்டோஸ்கோபி இதெல்லாம் வந்து பாக்குறது மூலமா the results help eliminate certain conditions from the list. ஸோ இது பிளட் கிளாட்னால இல்ல, பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கனாலயா. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸை வந்து பார்த்து ரூல் அவுட் பண்றதுக்காக டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து அடுத்த ஸ்டெப்பா எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெஃபரல் டு ஸ்பெஷலிஸ்ட். இஃப் த டாக்டர் நீட்ஸ் மோர் எக்ஸ்பர்டைஸ், ஸோ தே மே ரெஃபர் த பேஷண்ட் டு கார்டியாலஜிஸ்ட். இப்போ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க ஆர் ஆன்சைட்டில இருக்கிறாங்க அப்படின்னா தே ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் த பேஷண்ட் டு ஸ்பெசிபிக் கார்டியாலஜிஸ்ட். அவங்களை செக் பண்ணிட்டு ஹார்ட் டிசீஸ்னால இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் மென்டல் டிசார்டருக்குரிய சிம்டம்ஸ் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து ரூல் அவுட் பண்றதுக்காக தே மே ரெஃபர் த பேஷண்ட் டு கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், சைக்கியாட்ரிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட். இந்த மாதிரி
ரெஃபரல்ஸ் வந்து குடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் எடுத்தோம்னா செஸ்ட் பெயின். செஸ்ட் பெயின் வந்து இட் கேன் கம் ஃப்ரம் மெனி பாடி சிஸ்டம்ஸ். ஆஃப்டர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் பெர்ஃபார்மிங் டெஸ்ட், டாக்டர் வந்து ட்ரைஸ் டு ஐடென்டிஃபை த கேட்டகரி. ஸோ என்னென்ன பாசிபிள் காசஸ் இருக்கலாம் செஸ்ட் பெயினுக்கு அப்படின்னா, குட் பி பிகாஸ் ஆஃப் கார்டியாக் ஹார்ட் அட்டாக், அன்ஸ்டேபிள் ஆங்கினா, அதனால கூட செஸ்ட் பெயின் வரலாம். ஸோ அதுக்கு ரிலேட்டட் டெஸ்ட் எடுக்கும்போது அது இருக்கா இல்லையான்றத வச்சு ரூல் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பல்மனரி, லங்ஸ், பல்மனரி எம்பாலிசம், நிமோனியானால இருக்கலாம். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், டைஜஸ்டிவ் ஆசிட் ரிஃப்ளக்ஸ், பெப்டிக் அல்சர் அதனால இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல், மசில் அண்ட் போன்ஸ், ரிப் ஃப்ராக்சர், மசில் ஸ்ட்ரெயினான்னு செக் பண்றாங்க. அடுத்து மிஸ்செலேனியஸ், ஆங்ஸைட்டி, பேனிக் அட்டாக், லிம்போமா. ஸோ அதான் ரீசனா இருக்குமா அப்படின்னு ஒரு காசஸ் கண்டுபிடிக்கிறது லிஸ்டிங் அவுட். அப்ப என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இசிஜி ஆர் இகேஜி, எக்கோ கார்டியோகிராம், எண்டோஸ்கோபி, எக்ஸ்ரே. The headaches. Because headaches are very common, doctor must decide whether it is harmless or serious. So red flags என்னென்ன include பண்ணோம் அப்படின்னா, sudden and very severe headache, headache after head injury, neurological changes, confusion, speech problems அப்படின்னா it's a red flag and it needs immediate attention. பாசிபிள் சீரியஸ் காசஸ் என்னவா இருக்கலாம், சப் அரக்னாய்டு ஹெமரேஜ். அது வந்து பிரெயின் சுத்தி இருக்கிற ஏரியால எதுவும் ப்ளீடிங் இருக்கா அப்படின்னு செக் பண்றது. அடுத்து வேற என்ன காசா இருக்கலாம் அப்படின்னா, சப்டியூரல் ஆர் எபிடியூரல் ஹெமட்டோமா. அது வந்து என்னன்னா ப்ளீடிங் பிளட் கிளாட் இன்சைட் த ஸ்கல் விச் காசஸ் பிரஷர் ஆன் த பிரெயின். அப்படின்னா அது வந்து சப்டியூரல் ஹெமட்டோமா. ஸோ இந்த பாசிபிள் காசஸா இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிட்யூரிட்டி அப்போப்ளெக்சினால கூட பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட் இன் த பிட்யூரிட்டி கிளாண்ட், அதனால ஹெட்டேக்குக்கு அது ரீசனா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ டாக்டர் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் லைக் வென் டிட் இட் ஸ்டார்ட், வேர் இஸ் த பெயின், வாட் டைப் ஆஃப் பெயின், இஸ் திஸ் ய வர்ஸ்ட் ஹெட்டேக், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்றதுக்கு. அதர் அசோசியேட்டட் சிம்டம்ஸ், வாமிட்டிங்கோ இல்லை விஷன் ப்ராப்ளம்ஸோ இருக்கான்னு செக் பண்றாங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் எக்ஸாம், சிடி ஆர் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சு இந்த கன்க்ளூஷன், இந்த பாசிபிள் காசஸ் அதுல இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அதை பொறுத்து ஹெட்டேக்குரிய ரீசன் வந்து டயக்னோஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரோக் ரெக்வயர்ஸ் இமீடியட் அட்டென்ஷன். ஸோ டிஃபரன்ஷியல் diagnosis வந்து ஹெல்ப் கன்ஃபர்ம்ஸ் இட் குவிக்லி. பட் இந்த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணும்போதே ஸ்ட்ரோக்குக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பிகாஸ் இட் கேனாட் பி டிலேட் அன்டில் இட் இஸ் ப்ராப்பர் டயக்னோஸ். ஆனால் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு தேர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த ரீசன் பிஹைண்ட் இட். ஸோ சிம்டம்ஸ் என்ன செக் பண்றாங்க, கன்ஃபியூஷன், வீக்னஸ் ஆர் நம்னஸ், ஃபேஸ், ஆர்ம் அண்ட் லெக்ல, புவர் பேலன்ஸ் ஆர் கோஆர்டினேஷன், விஷன் ப்ராப்ளம், ட்ரபிள் ஸ்பீக்கிங், இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன எக்ஸாமின் பண்றாங்க அப்படின்னா, ஹை பிபி இருக்கா, ஹை கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இருக்கா, ஆத்திரோஸ்க்ளரோசிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்றாங்க. ஸோ என்னென்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, பிளட் டெஸ்ட், சிடி ஸ்கேன் டு செக் ஃபார் ப்ளீடிங், எம்ஆர்ஐ டு டிடெக்ட் டிஷ்யூ டேமேஜ் அண்ட் இசிஜி டு செக் த ஹார்ட் ரிதம், இந்த மாதிரி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இன்டர்பிரிட்டிங் த ரிசல்ட்ஸ், மல்டிபிள் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம் மே பி ரெக்வயர்ட் டு ரீச் த கரெக்ட் டயக்னோசிஸ். ஸோ நெகட்டிவ் டெஸ்ட் வந்து இட் இஸ் எல்லாமே பாசிட்டிவா வரணும் கிடையாது. நெகட்டிவா இருந்தாலும் இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் வி கேன் ரூல் அவுட் த கண்டிஷன்ஸ். சம்டைம்ஸ் ட்ரீட்மெண்ட் மஸ்ட் பிகின் பிஃபோர் த ஃபைனல் டயக்னோசிஸ். ஸோ ஒரு சஸ்பெக்டட் ஸ்ட்ரோக் ஆர் ஹார்ட் இஷ்யூ வரும்போது ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தே கண்டினியூ டயக்னோசிங் அதர் ரீசன்ஸ் இருக்குதா அண்ட் அதர் பிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்க. ஸோ த பேஷண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட் கேன் ஆல்சோ கைட் த ஃபைனல் டயக்னோசிஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் யூஸ் பை சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட் வந்து தே யூஸ் அ வெரைட்டி ஆஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த பர்சனோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, பிஹேவியர் எப்படி இருக்கு, பர்சனாலிட்டி ட்ரைட் எப்படி இருக்கு, நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் தான் நிறைய டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு கம் அப் வித் ப்ராப்பர் டயக்னோசிஸ், ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பிளான் அண்ட் மானிட்டரிங் பண்றதுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து ஹெல்ப் தம். ஸோ இன்டெலிஜென்ட் அண்ட் காக்னிட்டிவ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, actually the test conducted is actually helps the psychologist to measure how a person thinks, learns, remembers and solve problems. So learning disability இருக்குதா, cognitive decline இருக்குதா, or injury நால இருக்கிற ஏற்பட்ட எஃபெக்டா, ஆர் இட் குட் பி மென்டல் இல்னஸஸ் ஆன் திங்கிங் எபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றதுக்கு அந்த காக்னிட்டிவ் டெஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன காமன் காக்னிட்டிவ் டெஸ்ட்னு பார்த்தோம்னா, மான்ட்ரியல் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட், எம்ஓசின்னு சொல்றது. இட் ஸ்கிரீன்ஸ் மைல்டு காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ஸோ இட் மெஷர்ஸ் மெமரி, அட்டென்ஷன், லாங்குவேஜ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் காக்னிட்டிவ் டெஸ்ட்னு பார்த்தோம்னா, மினி மென்டல் ஸ்டேட் எக்ஸாமினேஷன், எம்எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ ஷார்ட் டெஸ்ட் யூஸ் டு செக் ஃபார் காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட் ஆர் டிமென்ஷியா. ஸோ அது என்னென்ன அக்சஸ் பண்ணா, ஓரியன்டேஷன், ரீகால், அட்டென்ஷன் அண்ட் லாங்குவேஜ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் மினி காக்ன்றது வந்து இட் கம்பைன்ஸ் 3 வேர்ட் ரீகால் டாஸ்க் அண்ட் கிளாக் டிராயிங் டெஸ்ட். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் குவிக் டிமென்ஷியா ஸ்கிரீனிங்.
இதோட பர்ப்பஸ் என்ன? அந்த காக்னிட்டிவ் டெஸ்ட்னாலனா, இட் இஸ் யூஸ்ட் டு டிடெக்ட் த ப்ராப்ளம்ஸ் இன் மெமரி, அட்டென்ஷன், ரீசனிங் அண்ட் ஓவரால் காக்னிட்டிவ் ஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் இந்த பிஹேவியர் அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அப்டின்னா, அது எதுக்காக பிஹேவியர் அண்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட் எதுக்கு கண்டக்ட் பண்றாங்க? இட் இஸ் யூஸ்ட் டு எவாலுவேட் தாட், எமோஷன் அண்ட் பிஹேவியர். So it is used to diagnose psychiatric disorders and understand the personality structure. அதுக்காக அந்த பிஹேவியரல் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ராஸ்டாச் இங்க் பிளாட் டெஸ்ட். ஒரு 10 இங்க் பிளாட் கார்ட்ஸ காமிச்சு, பெர்சன் இஸ் ஆஸ்க்ட் டு டிஸ்கிரைப் வாட் தே சி. ஒரு ரேண்டம் பிக்சரா இருக்கும். இட் டசன்ட் ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி பிஹைண்ட் தட். பட் ஒரு பேஷண்ட் அத எப்படி பார்க்குறாங்க, ஹவ் தே இன்டர்பிரெட் தட் பர்ட்டிகுலர் இங்க் பிளாட். ஸோ அவங்களோட எமோஷன் வச்சு அத ஒரு க்ளூவா எடுத்து, ம் அவங்களோட ரெஸ்பான்ஸஸ பார்த்துட்டு, அதோட க்ளூவா எடுத்து அவங்களோட எமோஷன்ஸ் வந்து எப்படி ஃபங்ஷன் ஆகுது, அவங்களோட பெர்சனாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தெமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்றது வந்து இட் இன்வால்வ்ஸ் ஸ்டோரி டெல்லிங். நெறைய ஆம்பிகுவஸ் பிக்சர்ஸ் காமிச்சு, அந்த ஸ்டோரி அவங்க சொல்ற ஸ்டோரி, இந்த பேஷண்ட் சொல்ற ஸ்டோரி வச்சு அவங்களோட நீட்ஸ் என்ன, வாட் இஸ் தட் மோட்டிவேஷன், கான்ஃப்ளிக்ட், எமோஷனல் தீம் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மினசோட்டா மல்டிஃபேசிக் பெர்சனாலிட்டி இன்வென்டரின்றது வந்து மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் பெர்சனாலிட்டி டெஸ்ட். இட் இஸ் ஹெல்ப் டு அ டயக்னோஸ் த கண்டிஷன் சச் அஸ் டிப்ரஷன், ஆங்சைட்டி, சப்ஸ்டன்ஸ் யூஸ், பெர்சனாலிட்டி டிஸார்டர் எல்லாம் டயக்னோஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. MMPI-2ன்றது இட் இஸ் a revised and commonly used version. So இந்த behavioral and personality test வந்து it helps to understand behavior pattern and diagnose the mental health conditions. Next psychological test. இந்த test வந்து it helps to identify cognitive problems caused by neurological disorders, brain injuries or diseases affecting the nervous system. ஸோ இது எப்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் அ பெர்சன் ஷோஸ் சைக்காலஜிக்கல் சிம்ப்டம்ஸ் பட் பிரெயின் ஸ்கேன் எல்லாமே வந்து நார்மலா இருக்குது அப்படின்னா வந்து, இந்த நியூரோ சைக்காலஜிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் வித் சிமிலர் சிம்ப்டம்ஸ் சச் அஸ் டிப்ரஷன் அண்ட் டிமென்ஷியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிளினிக்கல் டிமென்ஷியா ரேட்டிங் சிடிஆர் ஸ்கேல் வந்து இட் மெஷர்ஸ் த சிவியாரிட்டி ஆஃப் டிமென்ஷியா. அதோட வேல்யூ பொறுத்து டிமென்ஷியாவ நம்ம எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளோ சிவியரா இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ என்ன இந்த நியூரலாஜிக்கல் டெஸ்ட் வாட் இட் ஆக்சஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெமரி, ஜட்ஜ்மென்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், ஓரியன்டேஷன், கம்யூனிட்டி அண்ட் ஹோம் லைஃப், பர்சனல் கேர் அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பை இன்டர்வியூங் வித் பெர்சன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்கோர் ஆஃப் 0ன்றதுனா நோ டிமென்ஷியா, 3 இருந்துச்சுன்னா சிவியர் டிமென்ஷியா அப்படின்னு கன்க்ளூஷன் வர முடியுது. ஸோ தீஸ் டெஸ்ட் ஹெல்ப்ஸ் டயக்னோஸ் அண்ட் எவாலுவேட் த இம்பாக்ட் ஆஃப் பிரெயின் பேஸ்ட் டிஸார்டர்ஸ். அடுத்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ன்றது என்னன்னா, அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் அண்ட் டிசைர் ஆர் கான்ஃப்ளிக்ட் அத வெளில கொண்டு வரதுக்கு வைக்கிற டெஸ்ட் தான் வந்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். அதுல வந்து ஒரு ஆம்பிகுவஸ் இமேஜஸ் ஆர் சிச்சுவேஷன் ஷோ பண்ணி, அந்த பேஷண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்ற வைக்கிறது மூலமா, அவங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்க இன்னர் ஃபீலிங்ஸ் அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவங்களோட அன்கான்ஷியஸ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அது எல்லாமே ரிவீல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது வந்து அகாடமிக் சைடு இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்றத கம்மியானா கூட, ஸ்டில் இட் இஸ் பீன் யூஸ்ட் மோர் இன் கிளினிக்கல் அண்ட் ஃபாரன்சிக் செட்டிங்ஸ். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் இருக்குன்னா, ராஸ்டாச் இங்க் பிளாட் டெஸ்ட். ஸோ ஒரு நெறைய இங்க் பிளாட் இருக்கிற பிக்சர்ஸ் காமிச்சு, 10 இங்க் பிளாட் கார்ட்ஸ் காமிச்சு, அந்த பெர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஸோ அத வந்து எக்ஸாமினர் வந்து அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ஹவ் குவிக்லி தே கம் அப் வித் தட் ஸ்டோரி, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் நோட் பண்ணி, அவங்களோட எமோஷனல் ஃபங்ஷன், பெர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. நெக்ஸ்ட் தெமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்றது வந்து ஆம்பிகுவஸ் பிக்சர்ஸ் காமிச்சு ஒரு ஸ்டோரி சொல்ல சொல்றாங்க. அவங்களோட நீட்ஸ், கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து டிரா அ பெர்சன் டெஸ்ட்ன்றது வந்து, அந்த பேஷண்ட் வந்து தே டிரா அ ஹியூமன் ஃபிகர். ஸோ அவங்க வரைஞ்சிருக்கிறத பொறுத்து, இந்த எக்ஸாமினர் எவாலுவேட் சைஸ், டீட்டெயில்ஸ், ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் ஸ்டைல். எப்படி ஒரு ஹெட்ட எப்படி வரைஞ்சிருக்காங்க, பாடி எப்படி வரைஞ்சிருக்காங்க, கை, கால் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து, அவங்களோட எமோஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஹவுஸ் ட்ரீ பெர்சன் டெஸ்ட்ன்றது வந்து பெர்சன் டிராஸ் அ ஹவுஸ், அ ட்ரீ அண்ட் அ பெர்சன். ஸோ அது வரைஞ்ச பிறகு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டு எக்ஸ்ப்ளோர் பிஹைண்ட் த டிராயிங் அந்த மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஹூ லிவ்ஸ் இன் த ஹவுஸ்? இஸ் த பெர்சன் ஹேப்பி? வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீ இஸ் திஸ்? அப்படின்ற கொஸ்டின்ஸ் மூலமா அவங்க சொல்ல அந்த அன்கான்ஷியஸ் தாட்ஸ வந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டு அன்கவர் த எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், பெர்சனாலிட்டி ட்ரைட் அண்ட் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது டைரக்ட்டா அவங்களுக்கே ரீசன் தெரியாம இருக்கும். பட் இந்த மாரி நம்ம கண்டக்ட் பண்ணும்போது, அத நம்ம வெளில கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூனிட் 8 கிளினிக்கல் அசஸ்மென்ட். கிளினிக்கல் அசஸ்மென்ட்ன்றது என்னன்னா,
ஒரு பெர்சனோட தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர கேர்ஃபுல்லா அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது தான் வந்து கிளினிக்கல் அசஸ்மென்ட். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் த்ரூ இன்டர்வியூஸ், கொஸ்டின்ஸ் கேட்கறது அண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்றது. இது இட் ஹெல்ப்ஸ் இந்த அசஸ்மென்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் த ப்ரொஃபஷனல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராப்ளம் மைட் பி. என்னென்ன அசஸ்மென்ட்க்கு முக்கியமான சில ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னா, ரிலையபிலிட்டி இருக்கணும். அதாவது இப்போ ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. அடுத்த முறையும் அந்த பேஷண்ட் அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது சேம் ரிசல்ட்ஸ் தான் வரும். ஒரு ஒரு வாட்டி வேற வேற மாரி ரிசல்ட் வந்துச்சுன்னா, அது ரிலையபிள் டெஸ்ட் கிடையாது. அண்ட் வேலிடிட்டி எப்படி இருக்கணும்னா, இப்ப டிப்ரஷன் தான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த டெஸ்ட் ஷுட் ரிட்டர்ன் த டிப்ரஷன் ரேட்டிங் ஸ்கேல் தான் குடுக்கணும். ஆங்சைட்டிக்குரிய ஸ்கேல் கேட்டா, அது வந்து நாட் சூட்டபிள். ஸோ ஒரு எந்த டெஸ்ட் யூஸ் பண்றாங்களோ, அசஸ்மென்ட் யூஸ் பண்றாங்களோ, தட் ஷுட் ஹேவ் வேலிடிட்டி. அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன்றது வந்து அந்த டெஸ்ட் குடுக்குறாங்க. அண்ட் ஒரு டிப்ரஷனுக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி எடுக்குறாங்க அப்படின்னா, சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் சேம் செட் ஆஃப் ஸ்கோரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே டிப்ரஷன் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்கா டெஸ்ட்ட சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரி அசஸ்மென்ட் ஷுட் ஹேவ் ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ கிளினிக்கல் டயக்னோசிஸ் வந்து இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் நேமிங் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த சிம்ப்டம்ஸ். ஸோ அந்த அ ப்ராசஸ் அந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ் வந்து it has to match the criteria given by two main systems, DSM-5 and ICD-10. DSM-5 வந்து it is used mainly in USA. ICD-10 வந்து it is used in many countries. இந்தியாலயும் ICD-10 தான் ஃபாலோ பண்றாங்க. So people usually seek treatment எப்போ when they feel emotionally pain, stress, fear, sadness or அவங்களோட daily activities affect ஆகும்போது they wanted to get a treatment. And when they go for a treatment, அவங்க வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கூட பேசணும். அண்ட் தே ஹேவ் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஹானஸ்ட்லி. அப்பதான் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற அந்த அட்வைஸோ, ஆர் சப்போர்ட்டோ, தெரப்பியோ அப்பதான் கிடைக்கும். ஒன்லி வென் தே ஆர் பீயிங் ஹானஸ்ட் வித் த கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் பை த ப்ரொஃபஷனல்ஸ். இன்ட்ரோடக்ஷன் டு கிளினிக்கல் அசஸ்மென்ட். ஸோ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் வந்து ஒரு பெர்சன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராப்ளம் ஆஃப் தட் பெர்சன். அதுதான் அந்த ப்ராப்ளம் என்ன அவங்களுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் பேர் தான் வந்து கிளினிக்கல் அசஸ்மென்ட். கிளினிக்கல் அசஸ்மென்ட்ன்றது இட் இஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பெர்சன். எப்படி? பை வாட்சிங் தர் பிஹேவியர். அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இன்டர்வியூஸ் மூலமா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறது. அண்ட் சைக்காலஜிக்கல் அண்ட் நியூரலாஜிக்கல் டெஸ்ட் மூலமா நம்ம வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து கிளினிக்கல் அசஸ்மென்ட். இது மூலமா வந்து இந்த ப்ரொஃபஷனல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த பெர்சனோட சிம்ப்டம்ஸ் என்னென்ன, அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி என்ன, அவங்களோட பெர்சனாலிட்டி என்ன, எப்படி அவங்க திங்க் பண்றாங்க, ஹவ் தே ஃபீல், அவங்களோட சோஷியல் சிச்சுவேஷன் எப்படி, வீட்ல எப்படி இருக்கிறாங்க, ஸ்கூல்ல, வொர்க்ல எப்படி இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறது. அண்ட் தே கேன் ஆல்சோ கெட் டு நோ அபௌட் தேர் கல்ச்சர், லாங்குவேஜ் அண்ட் பேக்ரவுண்ட். அசஸ்மென்ட்ன்றது ஒரு டைம் மட்டும் அந்த ப்ராசஸ்ல ஒரு டைம் மட்டும் பண்றதுன்னு கிடையாது. இட் இஸ் ரன் த்ரூ அவுட் த ட்ரீட்மென்ட் ப்ராசஸ். ஸோ இன் பிட்வீன் த ட்ரீட்மென்ட் கூட அவங்கள வந்து அவங்க ஹவ் தே பிஹேவ், அவங்களோட தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர அப்சர்வ் பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ வை இஸ் கிளினிக்கல் அசஸ்மென்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, வெதர் தட் பர்ட்டிகுலர் பெர்சன் ரெக்வயர்ஸ் ட்ரீட்மென்ட் ஆர் நாட். ஸோ அவங்களோட ப்ராப்ளம் எவ்வளோ சீரியஸா இருக்குன்றத பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் வேணுமா? வேணாமா? எப்படி அவங்க டே டு டே லைஃப் அஃபெக்ட் பண்ணுதா? இல்லையா? அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு இந்த கிளினிக்கல் அசஸ்மென்ட் வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்குது. அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் டிசைடட் தட் பெர்சன் நீட்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹிம் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கும் இந்த கிளினிக்கல் அசஸ்மென்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நெறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னா பிஹேவியர் தெரப்பி, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, ஹியூமனிஸ்டிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் தெரப்பி, சைக்கோ டைனமிக் தெரப்பி, ஃபேமிலி அண்ட் கப்பிள்ஸ் தெரப்பி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மெடிசின்ஸ் மூலமா குடுக்குறது. And the assessment helps which treatment is best for that particular person. So, and also to check if the treatment is working, the professional வந்து measure பண்றாங்க personோட symptom before treatment, during treatment, after treatment to make sure அந்த treatment வந்து ஒர்க் ஆகுதா அவங்களுக்கு, if the person is improving or not அப்படின்னு வெரிஃபை பண்றதுக்கு the personோட symptom வந்து மெஷர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. And also to make sure the problem does not come back. ஸோ அந்த பெர்சனோட கண்டிஷன் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் வந்து பேஸ் லைனா வச்சுக்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இந்த பேஸ் லைன் நம்ம மெஷர் பண்றது மூலமா இட் ஹெல்ப்ஸ் டு கம்பேர் த சேஞ்சஸ் ஓவர் டைம். ஸோ கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தட் ஹேப்பன்ஸ் அட் த பிகினிங். எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். அண்ட் இந்த மிடில் டு கைட் த ட்ரீட்மெண்ட். அந்த ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. அண்ட் அட் த எண்ட் டு செக் த ரிசல்ட்ஸ் வெதர் த ப்ராப்ளம் கம் பேக் ஆர் நாட், வெதர் த பர்சன் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஓகே அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கு எண்ட்லயுமே ஒரு கிளினிக்கல் அசஸ்மெண்ட் தேவைப்படுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து தே யூஸ் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேஷண்ட் ப்ராப்ளம். என்னென்ன அப்படின்னா சைக்காலஜிக்கல் டெஸ்ட், இல்ல நியூரலாஜிக்கல் டெஸ்ட், பிரெயின் ரிலேட்டட் டெஸ்ட், கிளினிக்கல் இன்டர்வியூஸ் அண்ட் பிஹேவியரல் அசஸ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் இன்டர்வியூ எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கும் பேஷண்ட்க்கும். ஸோ அந்த மீட்டிங்ல வந்து ப்ரொஃபஷனல் வந்து ஹி அப்சர்வ்ஸ் த பர்சன், கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அது மூலமா வந்து
அவங்களோட தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் அண்ட் பர்சனாலிட்டி, அவங்க லைஃப் ஸ்டோரி என்ன எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ். அன்ஸ்ட்ரக்சர்ட், ஸ்ட்ரக்சர், செமி ஸ்ட்ரக்சர். அன்ஸ்ட்ரக்சர்ன்றது ஓப்பன் ஃப்ரீ கான்வர்சேஷன். எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்காம, அந்த கேர்ள் என்ன டாபிக் பேசுறாங்களோ அத வச்சு அப்படியே கன்டின்யூ பண்றது. கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸட். அண்ட் அவங்களோட கான்வர்சேஷன பொறுத்து ப்ரொஃபஷனல் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் த ஃப்ளோ ஆஃப் கான்வர்சேஷன். ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ எடுத்தோம்னா ஃபிக்ஸட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எல்லாருக்கும் சேம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸே சேம் ஆர்டர்ல கேட்கறதுன்றது வந்து ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. செமி ஸ்ட்ரக்சர்ட் வந்து மிக்ஸ் ஆஃப் போத். ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளான் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. பட் பேஸ்ட் ஆன் ஆன்சர் ப்ரொஃபஷனல் வந்து கேன் ஆஸ்க் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வென் நீடட். மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்றதுக்காக பேஸ்ட் ஆன் ஆன்சர் கிவன் அது மாத்துறது வந்து செமி ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. இது வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது டியூரிங் ஆர் ஆஃப்டர் த இன்டர்வியூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ப்ரொஃபஷனல் வந்து ஆல்சோ அப்சர்வ்ஸ் ஹவு த பர்சன்ஸ் கரண்ட் மென்டல் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ போதே அதை அப்சர்வ் பண்றது தான் வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாமினேஷன். ஸோ என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த பேஷண்டோட அப்பியரன்ஸ் அண்ட் பிஹேவியர், க்ரூமிங் எப்படி இருக்கு, ஐ கான்டாக்ட், பாடி போஸ்டர் எப்படி இருக்குன்னு பாக்குறது. அண்ட் தாட்ஸ், அவங்க கிளியரா யோசிக்கிறாங்களா, கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்களா, எதுவும் ஃபால்ஸ் பிலீஃப் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க அவங்க பேசும்போதே. அண்ட் மூட் அண்ட் எமோஷன்ஸ், சேட்னஸ், ஹோப்லெஸ்னஸ் இருக்கா, ஹாப்பியா இருக்காங்களா, எக்ஸைட்டடா இருக்காங்களான்றதெல்லாம் செக் பண்றாங்க. அண்ட் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங், ஹவு இஸ் த மெமரி, அட்டென்ஷன், ஸ்பீச் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஓரியன்டேஷன், வெதர் த பர்சன் நோஸ் வேர் தே ஆர், வாட் டைம் டே ஆர் டைம் இட் இஸ், அண்ட் ஹூ தே ஆர், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருக்கா அப்படின்றதையும் அப்சர்வ் பண்றாங்க. இந்த கிளினிக்கல் இன்டர்வியூட லிமிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் லெஸ் ரிலையபிள். எஸ்பெஷலி அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the profession வந்து மே ஆஸ்க் எனி டிஃபரெண்ட் கொஸ்டின். அப்போ வந்து அந்த கொஸ்டினை பொறுத்து தான் அந்த பர்சன் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ பர்சனல் ஜட்மெண்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் மே அஃபெக்ட் த ரிசல்ட்ஸ். ஸோ அது ஒரு லிமிடேஷன் கிளினிக்கல் இன்டர்வியூல. நெக்ஸ்ட் வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்வென்ட்ரிஸ். சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்ன்றது தே ஆர் டூல்ஸ் தட் இஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அ பர்சன் பர்சனாலிட்டி, திங்கிங் எபிலிட்டி, எமோஷன், பிஹேவியர், சோஷியல் ஸ்கில், இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து இட் கேன் பி கிவன் டு ஒன் பர்சன் ஆர் டு அ குரூப். ஸோ இதெல்லாம் அப்சர்வ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்றாங்கன்னா, ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ல வந்து அன்கிளியர் ஆர் ஆம்பிகஸ் பிக்சர்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி அந்த பர்சனோட இன்னர் தாட் அண்ட் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது தான் வந்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ என்னென்ன ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா, ரோஷாஷ் இங்க் பிளாட் டெஸ்ட். ஒரு 10 இங்க் பிளாட் கார்ட்ஸ் கொடுத்து அது என்ன அந்த அந்த இங்க் பிளாட் வந்து எப்படி அவங்களுக்கு தெரியுது, ஸோ அதை வச்சு அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அந்த பிக்சர் என்னவா தெரியுதுன்றது தான் வந்து ராஷாஷ் இங்க் பிளாட் டெஸ்ட். செமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்ன்றது வந்து அன்அம்பிகுவஸ் பிக்சர்ஸ் கொடுத்து the patient is asked to make up a story, what happened before, what the characters are thinking, what they are doing, what might happen next. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மூலமா the clinicianக்கு வந்து they learn about the person ஓட worries, needs, emotion, inner conflicts எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் இருக்குது. என்னன்னா, ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது. மை மதர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு மீதி சென்டென்ஸ் அந்த பேஷண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது மூலமா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆர் வாட் இஸ் த பேஷண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் ஹிஸ் மதர் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமாவும் அவங்களோட இன்னர் தாட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது வந்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸ்ன்றது வந்து லாங் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதர் அந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னா, எதர் இட்ஸ் எஸ் ஆர் நோ ஆன்சர் டைப்பா இருக்கும், ஆர் அக்ரி ஆர் டிஸ்அக்ரி அப்படின்றத வந்து அந்த பர்சன் வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன இந்த மாதிரி பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட் இருக்குன்னா, எம்எம்பிஐ மினசோட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. இன்னொன்னு நியோ பிஐஆர். நியோன்றது இந்த நியூரோட்டிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன், ஓப்பன்னஸ் அதை மெஷர் பண்றது. பிஐன்றது பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. ஆர்ன்றது ரிவைஸ்டு வெர்ஷன். ஸோ இந்த டெஸ்ட் என்னென்ன மெஷர் பண்ணணும்னா 5 ட்ரைட்ஸை மெஷர் பண்ணணும். நியூரோட்டிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன், ஓப்பன்னஸ், அக்ரியபிள்னஸ் அண்ட் கான்ஷியன்ஷியஸ்னஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆன்சர்ஸ் கிவன் அவங்களோட தாட்ஸ், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் வந்து மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இந்த டெஸ்ட் வந்து ஈஸியா கொடுத்துடலாம். இட் கேன் பி டன் ஆன் பேப்பர் ஆர் கம்ப்யூட்டர். ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். சேம் ரூல்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் அப்ஜெக்டிவ்லி ஸ்கோர்டு. கிளியர் ஸ்கோரிங் சிஸ்டம் இருக்கு. ஆனா லிமிடேஷன் என்ன அப்படின்னா, இட் கேனாட் ஃபுல்லி ரிவீல் அ பர்சன்ஸ் ட்ரூ பர்சனாலிட்டி. கம்ப்ளீட் பிக்சர் நம்மளுக்கு கிடைக்காது. இண்டிவிஜுவலோட கம்ப்ளீட் பிக்சர் கிடைக்காது. நெக்ஸ்ட் நியூராலஜிக்கல் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நியூராலஜிக்கல் டெஸ்ட்ன்றது மெடிக்கல் டெஸ்ட் தட் இஸ் யூஸ் டு செக் ஹவு த பிரெயின் இஸ் ஒர்க்கிங். இட் ஹெல்ப்ஸ் டாக்டர்ஸ் டு ஃபைண்ட் த ப்ராப்ளம்ஸ். பிரெயின் இன்ஜுரினாலயா இல்லை பிரெயின் டியூமர்ஸ் இருக்கா, இஃப் தேர் ஆர் எனி இன்ஃபெக்ஷன்ஸ் இன் த பிரெயின் அண்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி சேஞ்சஸ் இருக்கா, அதெல்லாம் செக் பண்றதுக்கு இந்த நியூராலஜிக்கல் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பெட் ஸ்கேன், போசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி. பெட் ஸ்கேன்ன்றது வந்து இட் ஷோஸ் ஹவு த பிரெயின் இஸ் ஃபங்க்ஷனிங் ஒர்க்கிங். அதோட ஷேப் மட்டும் காமிக்காம எப்படி ஒர்க் ஆகுதுன்ற டீட்டெயிலும் காமிக்குது. ஸோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெஷல் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து பேஷண்ட்க்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இட் கலெக்ட்ஸ் இந்த பிரெயின். அப்போ அந்த பர்சன் வந்து லைஸ் ஆன் அ டேபிள் அண்ட் ரிங் ஷேப் மெஷின் வந்து இட் ஸ்கேன்ஸ் த ஹெட். ஸோ the machine வந்து கிரியேட்ஸ் இமேஜஸ் தட் ஷோ
விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஆர் ஆக்டிவ், விச் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் ஆர் ஆக்டிவ்ன்றத காமிக்குது. அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன்ன்றது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐஸ்க்கு வந்து இட் கிரியேட்ஸ் 3D பிக்சர்ஸ் ஆஃப் த பிரெயின் அண்ட் அதர் பாடி பார்ட்ஸ். அது வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இந்த ஸ்கேனிங் நடக்குது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டாக்டர்ஸ் டு ஃபைண்ட் பிரெயின் டியூமர் இருக்கா, ஸ்பைனல் கார்ட்ல எதுவும் இஷ்யூ இருக்குதா, நர்வஸ் சிஸ்டம் டிஸார்டர்ஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் மாதிரி இருக்குதா அப்படின்றத செக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் சிடி ஸ்கேன்றது கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி. சிடி ஸ்கேன் வந்து இட் யூசஸ் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரேஸ் வந்து நிறைய ஆங்கிள் இருந்து எடுத்து அரௌண்ட் த ஹெட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எக்ஸ்ரேஸ் எடுக்கிறாங்க. அந்த கம்ப்யூட்டர் கம்பைன்ஸ் தெம் டு மேக் டீடைல்டு பிரெயின் இமேஜஸ் கொடுக்குது. இட் ஹெல்ப் டிடெக்ட் பிரெயின் டியூமர், பிரெயின் டேமேஜ் எதுவும் இருக்குதா ஹெட் இன்ஜுரினால, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிடி ஸ்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இன் ஷார்ட், நியூராலஜிக்கல் டெஸ்ட்ன்றது இட் ஹெல்ப்ஸ் டாக்டர் சி த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த பிரெயின் டு ஃபைண்ட் த டேமேஜ் ஆர் டிசீஸ். நெக்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ன்றது வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பேஷண்ட்டை சொல்றாங்க, ஃபேமிலி டாக்டர் ஃபிசிஷியனை செக் பண்ண சொல்றாங்க ஃபார் பிசிக்கல் செக்அப். ஏன்னா சில பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேன் காஸ் மென்டல் ஆர் பிஹேவியரல் சிம்டம். அது வந்து மென்டல் இல்னஸ் மாதிரி தெரியும், பட் அதோட ரியல் காஸ் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராப்ளமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைப்பர் தைராய்டிசம், ஓவர் ஆக்டிவ் தைராய்டு வந்து மென்டல் இல்னஸ் ஏற்படுத்தும். அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னால கூட மென்டல் இல்னஸ், மென்டல் சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ், அது தைராய்டு, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆர் ஆங்ஸைட்டி, மூட் ஸ்விங், இரிட்டபிலிட்டி, சேஞ்சஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஏற்படும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கன்க்ளூடிங் இது மென்டல் இல்னஸ் அப்படின்னு கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் காசஸ் திஸ் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்றாங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரூல் அவுட் த ப்ராப்ளம். சப்போஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும், பிசிக்கல் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா பிசிக்கலி ஃபிட்டா இருப்பாங்க, அப்போ வந்து அந்த பிசிக்கல் இல்லஸ் இல்ல அப்படின்னு ரூல் அவுட் பண்றதுக்காகவும் இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ இது எதுக்கு இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா, இஃப் த ப்ராப்ளம் இஸ் மெடிக்கல் அப்படின்னா தெரப்பி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரதுக்கு. அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் அன்னெசரி தெரப்பி, மெடிகேஷன் ஆர் சர்ஜரி. நெக்ஸ்ட் பிஹேவியரல் அசஸ்மெண்ட். பிஹேவியரல் அசஸ்மெண்ட் வந்து இட் இஸ் யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சேஞ்ச் அ பர்சன்ஸ் பிஹேவியர். ஒரு பர்சனோட ஸ்பெசிஃபிக் பிஹேவியரை மெஷர் பண்ணணும், ஆர் ஒரு பர்சனோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பிஹேவியரல் அசஸ்மெண்ட் தேவை. இந்த ஸ்பெஷல் பிஹேவியர் வந்து டார்கெட் பிஹேவியர்னு சொல்றாங்க. எய்தர் அந்த பிஹேவியர் வந்து வி வாண்ட் டு ரெடியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரஷன், நெயில் பைட்டிங் அப்படின்னா, ஆர் பிஹேவியர் வந்து வி வாண்ட் டு இன்க்ரீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், ஆர் ஸ்டடிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதுதான் வந்து டார்கெட் பிஹேவியர். எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ அந்த பிஹேவியரை வந்து டார்கெட் பிஹேவியர்னு சொல்றாங்க. ஏபிசி மாடல் தான் வந்து பிஹேவியரல் அசஸ்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆன்டெசடன்ஸ், அதாவது விச் ட்ரிகர்ஸ் பர்டிகுலர் பிஹேவியர் அப்படின்ற அந்த காஸ் வந்து ஆன்டெசடன்ட், விச் இஸ் ஏ, ஏபிசி மாடல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பீயிங் டீஸ் பை கிளாஸ்மேட்ஸ், அதனால ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் வெளியே வந்திருக்கு. ஸோ ரீசன் ஏன்றது வந்து பீயிங் டீஸ் பை கிளாஸ்மேட்ஸ், அதான் வந்து ட்ரிகர்ட் த பிஹேவியர். பீன்றது பிஹேவியர், த ஆக்ஷன் எய்தர் ஷவுட்டிங் ஆர் கிரையிங், அது வந்து பிஹேவியர். சீன்றது கான்சிக்வன்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் த பிஹேவியர் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட், அது வந்து கான்சிக்வன்ஸ். எய்தர் இட் என்கரேஜ் த பிஹேவியர் டு ஹேப்பன் அகைன் ஆர் டிஸ்கரேஜ் இட் ஃப்ரம் ஹேப்பனிங் அகைன். ஸோ இதான் ஏவிசி மாடல். செல்ஃப் மானிட்டரிங். பீப்புள் கேன் ஆல்சோ சேஞ்ச் தர் ஓன் பிஹேவியர் யூசிங் சம்திங் கால் செல்ஃப் மானிட்டரிங். என்னன்னா அவங்க பிஹேவியரே அவங்க அப்சர்வ் பண்ணி ரைட் டவுன் பண்ணிக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் பிஃபோர் இட், வாட் யூ டூ அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் ரைட் டவுன் பண்றது மூலமா அவங்களே அவங்க பிஹேவியர் நோட் டவுன் பண்ணி அதுக்கு சேஞ்சஸ் எப்படியோ அதை வந்து அவங்களே பண்ணிக்கலாம். அது செல்ஃப் மானிட்டரிங். யூசஸ் இன் மென்டல் ஹெல்த். பிஹேவியர் அசஸ்மெண்ட் அண்ட் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் என்ன யூஸ் கொடுக்குதுன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு ட்ரீட் ஃபோபியாஸ், ரெடியூசிங் த பேட் ஹேபிட்ஸ், சேஞ்சிங் நெகட்டிவ் ஆர் அன்ஹெல்தி திங்கிங் பேட்டர்ன்ஸ். ஆனால் பிஹேவியர் அசஸ்மெண்ட்டோட லிமிடேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, 2 வீக்னஸஸ் இருக்கு. ரியாக்டிவிட்டி, வென் பீப்புள் நோ தே ஆர் பீயிங் வாட்ச்ட், அப்போ ஒரு பிஹேவியர் அசஸ்மெண்டோட அவங்க பிஹேவியரை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது when the people know that they are being watched, அவங்க பிஹேவியரை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இஃப் someone stares at you while you eat, you may feel awkward and change the style of how you eat. அது வந்து பிஹேவியர் அசஸ்மெண்ட்டோட லிமிடேஷன். அடுத்து கிராஸ் சிச்சுவேஷன் ஆர் கிராஸ் செக்ஷன் வேலிடிட்டி ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சிச்சுவேஷன் இந்த பர்சன் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. சம் மே கெட் வெரி எக்ஸைட்டட் அக்ரெசிவ் ஒன்லி அட் ஃபுட்பால் மேட்ச் பட் நாட் அட் ஹோம். ஸோ இதுதான் வந்து லிமிடேஷன் ஆஃப் பிஹேவியர் அசஸ்மெண்ட். அடுத்து இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, it helps to measure how well a person can think, understand and solve problems. So in the test வந்து it includes different type of task, different types of task that check verbal skills and non-verbal skills. Verbal skill வந்து how much understanding he has and how he is using the words அப்படின்றத டெஸ்ட் பண்றது. non-verbal skillsன்றது how well they can solve the problem using pictures or patterns. அது வந்து non-verbal skill டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் an intelligent test என்ன அப்படின்னா, ஃபேமஸ் டெஸ்ட் என்ன, ஸ்டான்ஃபோர்ட் பினட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அது வந்து இட் மெஷர்ஸ் ஃப்ளூயிட் ரீசனிங், லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு. அடுத்து நாலேஜ், வாட் த பர்சன் ஹாஸ் லேர்ன்ட். குவான்டிடேட்டிவ் ரீசனிங், நம்பர் அண்ட் மேத் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு. விஷுவல் ஸ்பேஷியல் ஸ்கில்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஷேப்ஸ் அண்ட் ஸ்பேஸ். ஒர்க்கிங் மெமரி, த எபிலிட்டி டு ஹோல்ட் அண்ட் யூஸ் இன்ஃபர்மேஷன்.
ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து இட் டேக்ஸ் லாங் டைம் டூ கம்ப்ளீட். ஸோ தே மஸ்ட் பி கிவன் பை ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ். எந்தெந்த மாரி கொஸ்டின் செட் எடுக்கணும் அப்படின்றத வந்து இட் ஹாஸ் டு டிசைடட் பை த ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் தே ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட் ஒன்லி வென் டாக்டர் சஸ்பெக்ட் அ காக்னிட்டிவ் டிஸார்டர் ஆர் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா மட்டும் தான் இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்ணணும். லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, தே டு நாட் ஆல்வேஸ் பிரெடிக்ட் சக்சஸ் இன் லைஃப் ஆர் ஸ்கூல். அதாவது இவ்வளவுதான் ஐக்யூ அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் டசன்ட் மீன் அவங்க வந்து நல்லா வரமாட்டாங்க அப்படின்றது கிடையாது. பேஸ்ட் ஆன் த கல்ச்சுரல் அண்ட் சோசியல் பேக்ரவுண்ட் மெஷர் பண்ண ஸ்கேலுக்கும் அவங்களோட ஃபியூச்சரும் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டோட லிமிட்டேஷன். ஸோ இன்டெலிஜென்ட் டெஸ்ட் மெஷர் திங்கிங் எபிலிட்டீஸ் பட் தே ஆர் நாட் பெர்ஃபெக்ட் அண்ட் மே நாட் ஃபுல்லி ரிஃப்ளெக்ட் அ பெர்சன்ஸ் ட்ரூ இன்டெலிஜென்ஸ்.